கயல் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆமாங்க, நம்ம கயல் தான் இந்த காம்படிஷனில் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் பல போராட்டங்களை தாண்டி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஒரு நாள் இவங்க கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஸோ அப்படி என்னடா நடக்க போகுது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இப்போ இவங்க அடுத்தடுத்து நம்ம ஏதாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓடுறாங்க அவங்க குடும்பத்துக்காக. ஸோ இப்போவும் அவ்வளோதாங்க, அவங்க இந்த குக்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சு, அதுவும் அவங்களுக்காக கிடையாது, அவங்க அண்ணனுக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ அந்த 5 லட்சத்துக்காக இவங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த தீபிகாவோட சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன்டி, இந்த காம்படிஷனில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையுமே நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே எழிலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் எகிரிட்டு போகிறாரு அடிக்கிறதுக்கு. ஆனால் எதுக்கு, ஒன்றுத்துக்கும் ஆக போகிறது இல்லைன்னு நம்ம கயல் சும்மா எழில் சும்மா எழில்னு அவங்கள சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம கயலும் எழிலும் வீட்டுக்கு போன உடனே சுற்றி போடுறது என்ன, வீடே செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. கயலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேவலமான பெரியம்மா இருக்கா பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா. கயல் என்ன ஒன்று தானே ஜெயிச்ச, இதுக்கே இவ்வளோ ஆட்டமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனசாட்சியே இல்லைங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. நம்ம கயல் நம்ம பொண்ணு தான் அவளும், ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க நம்ம கயல், அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க நினச்சி கூட பார்க்குறது இல்லை. ஏன் தான் இந்த லெவலுக்கு இருக்காங்க. ஆட்டமாடி போடுறீங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. கன்ஃபார்மாக இவங்க போய் அந்த சிவசங்கரியை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசுவாங்க, சில விஷயங்களை பேசுவாங்க. என்னென்னு பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியாவது நம்ம தடுக்கணும். ஸோ அப்போது இந்த பெரியம்மாக்கே ஏதாவது ஒரு பிளானை போட்டு கொடுப்பாங்க. ஏதாவது வீட்டுக்குள்ளேயே பிளான் பண்ணுங்கள், கையவோ காலையோ உடச்சி விட்டுருங்க, ஸோ அங்கேயே மிஸ் ஆகிட்டா நான் வெளியே வச்சு அவளை செஞ்சு விட்டுறேன் அப்படின்னு இப்படி மாற்றி மாற்றி பிளான் போட்டு நம்ம கையலுக்கு ஆப்போசிட்டாகவே தான் நடக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. கயல் இது எல்லாத்தையுமே தாண்டி கன்ஃபார்மாக அந்த கப்பை ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறவங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.